செயற்கை மழை. இப்போ செயற்கை மழை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சம் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணி அந்த மேகத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் தூவும் போது அது இயற்கையாக மழை வர மாதிரி இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ்னால மேகத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் கண்டென்ஸ் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக மழை வர மாதிரியே செயற்கையாகவும் மழை வர வைக்க முடியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை மழை அப்படின்னு சொல்றோம், ஆர்டிஃபிஷியல் ரெயின். ஓகே, இது வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயின் அப்படின்னு சொல்றோம், அதாவது செயற்கையா உருவாக்கக்கூடிய மழை. அதாவது மழையை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் உருவாக்கல, ரெயின் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த கிளவுடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் மூலம் தானே நடக்கூடிய ஒரு ப்ராசஸ் இன்டியூஸ் பண்ணி செயற்கையா மழையா மாத்துறோம் அந்த மேகத்தை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை மழை அப்படின்னு சொல்றோம். ஓகே, செயற்கை மழை எப்படின்றது டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி இயற்கை மழை நார்மலாவே மழை எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த செயற்கை மழையை பத்தி நம்ம ஏன் இப்ப பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லி கவர்மெண்ட்டும் ஐஐடி கான்பூரும் சேர்ந்து டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா செயற்கை மழை வர வைக்கிறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இது இந்த ப்ராஜெக்ட் 2-3 மந்த்ஸாவே போயிட்டு இருக்கு. பட் அது நவம்பர்ல வந்து எக்ஸிக்யூட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஏன் செயற்கை மழை வந்து உருவாக்குறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இயற்கையா மழை எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மழை வரக்கூடிய அந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகே, யூஸ்வலா நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்த நீர்நிலைகள், வாட்டர் பாடிஸ், குளம், குட்டை, நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர்ஸ் எல்லாமே வந்து மண்ணுக்குள்ள எல்லாமே வந்து மண்ணால உறிஞ்சப்படுறதில்லை. நீர் மேல இருக்கக்கூடிய அந்த ஈரம் வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதம் ஹீட்னால காத்துனால வந்து பாத்தீங்கன்னா வெயில் அடிக்கிறது மூலமா ஆவியாயிட்டு வளிமண்டலத்துக்கு வருது, அட்மாஸ்பியருக்கு வருது. ஸோ இந்த வாட்டர் வேப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல போக போக அட்மாஸ்பியர்ல எல்லாருக்குமே தெரியும், அட்மாஸ்பியர்ல ஹைட் மேல போக போக வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் குறையும். ஏன்னா நம்ம ஹில்ஸ் போகும்போது பார்த்திருப்போம், நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறத டெம்பரேச்சர் மேல கம்மியா இருக்கும். ஸோ தரையில இருந்து நம்ம மேல உயரமா போக போக அங்க இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் குறையும், வெப்பநிலை குறையும். அப்ப இங்கிருந்து ஆவியாயிட்டு போகக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர்ஸ் நிறைய இடத்துல சோர்ஸ் கிடைக்குது. அதுக்கு கடல் தண்ணியா இருக்கலாம், அல்லது நீர்நிலைகளா இருக்கலாம், அல்லது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஆவியாயிட்டு மேல போகுது. அந்த மேல போகக்கூடிய அந்த வாட்டர் ஹைட் போக போக என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் குறையுது. அந்த டெம்பரேச்சர் குறையிறதுனால கண்டென்ஸ் ஆகுது, ஒன்னோட வந்து பாத்தீங்கன்னா பக்கம் வந்து சேர்ந்து நிறைய வாட்டர் மாலிகூல் சேர்ந்து காத்தை விட அதிக அடர்த்தியாகவும் நீரை விட குறைவான அடர்த்தியாகவும் மாறி ஒரு மாதிரி மிதந்துட்டு இருக்கும் வளிமண்டலத்துல. அதுதான் வந்து மேகம், கிளவுட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த கிளவுட் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, கிளந்து போகக்கூடிய அந்த நீர் ஆவி துளிகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னா சேருது. ஒன்னா சேர்ந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த பொல்யூஷன், சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல், ஸ்மோக்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா நீரை விட வாட்டரை விட கம்மியான டென்சிட்டியாகவும் காத்தை விட அதிக டென்சிட்டியாகவும் கிட்டத்தட்ட ஒரு பஞ்சு மாதிரி ஒரு லேயர் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும், வந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேகம், கிளவுட் அப்படின்னு. ஸோ இந்த கிளவுட் மேகத்துல இருந்து எப்படி மழையா மாறுது, மழை வர வைக்கிறது எப்படி, அல்லது இயற்கையாவோ அல்லது செயற்கையாவோ அது மழையா எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிளவுட்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் ஒன்னோட சேரணும், இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதிகமா அதோட டென்சிட்டி அதிகமாகணும். ஸோ நிறைய கிளவுட் வந்து கீழே இருந்து நீராவிகள் மேல போயிட்டு அதிகமான கிளவுடா மாறணும், டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய மேக கூட்டமா மாறணும். அதுக்கப்புறம் அந்த மேக கூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அந்த குளிர்காற்று, ஹில்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி மழை வரும், மலைப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக மழை வரதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ அந்த குளிர் காத்து போய் மேல படும்போது அந்த மேகத்துல இருக்கக்கூடிய நீர் துளிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா கண்டென்ஸ் ஆகுது, ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய பெரிய நீர்த்துளிகளா மாறுது. அந்த பெரிய பெரிய துளிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூமியில கூடிய இந்த கிராவிட்டி சொல்றோம் இல்லைங்களா, புவியீர்ப்பு விசையினால ஈர்க்கப்பட்டு மேல இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய நீர்த்துளியா மாறினதுக்கு அப்புறம் அது அங்கே மேல நடந்துட்டு இருக்க முடியாது, அப்ப நீராவே மாறிடுது. நீர்த்துளியா மாறினதுக்கு அப்புறம் கீழே வந்து புவியீர்ப்பு விசையினால் ஈர்க்கப்பட்டு மழையா வந்து பாத்தீங்கன்னா தரையை வந்து ரீச் ஆகுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நடக்கக்கூடிய அந்த மழை வர்றதுக்கான ப்ராசஸ். செயற்கை மழை ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெல்லி கவர்மெண்ட்டும் ஐஐடி கான்பூரும் சேர்ந்து செயற்கையா மழை வர வைக்கணும்ன்றது வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெல்லி மற்றும் அதோட சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஏரியாவில அதிகமான காற்று மாசுபாடு, ஏர் பொல்யூஷன் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனை இருக்குங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நார்மலா இருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், காற்றினுடைய சுத்தத்தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 to 50 AQI சொல்லுவோம், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 0 to 50 வரைக்கும் இருந்ததுன்னா ஓகே, அதனால அந்த காத்துனால வந்து சுவாச பிரச்சனையோ யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே, இதே வந்து ஒரு 51 to 100 வரைக்கும் இருக்கு அப்படின்னா யூஸ்வலா அது வந்து பெரிய பெரிய சிட்டிஸ்ல, மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 50 to 100 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். கிராமத்துல அந்த மாதிரி மலைப்பகுதிகளில் இருக்கிற மாதிரியான சுத்தமான 0 to 50 வரைக்குமான ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் சிட்டியில இருக்காது. ஸோ சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டான ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 to 100. ஆனா டெல்லி மற்றும் அதோட சுற்று வட்டார பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 400 பாயிண்ட்ஸ் இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 400க்கும் மேற்பட்ட புள்ளிகள் இருக்கக்கூடிய அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 400 கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ அங்க மேஜரான பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுவாச கோளாறுகள் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த
சுவாச பிரச்சனைகளை வந்து அவாய்ட் பண்றதுக்காக டெல்லி கவர்மெண்ட்டும் ஐஐடி கான்பூரும் சேர்ந்து அந்த பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது, மழை பெய்யும் போது நம்மளுக்கே பார்த்துருப்போம், மற்ற நிறைய எல்லா டைம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டஸ்ட், நிறைய புகை மண்டலம் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் மழை வந்து விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே கிளீனா இருக்கும். என்னன்னா அந்த அட்மாஸ்பியர்ல மிதந்துட்டு இருக்கக்கூடிய அந்த புகையோ தூசியோ மழையினால் வந்து டிசால்வ் ஆகிட்டு தரைக்கு தண்ணியோட தனியா வந்து தரைக்கு வந்துடும். ஸோ நார்மலா இருக்கக்கூடிய அந்த பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாட்டை மழை வர வைக்கிறது மூலமா காற்றில் இருக்கக்கூடிய அந்த மாசுபாட்டை வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இயற்கையா மழை வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது ரேரா தான் மழை வருது. ஏன்னா மற்ற சிட்டிஸ், சென்னை, மும்பை மாதிரியான டோ சிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கடல் ஓரம் இருக்கு, கடல் காத்து இருக்கு. அந்த கடல்ல இருந்து வரக்கூடிய அந்த காத்துல நீரினுடைய ஈரப்பதம் அதிகமா இருக்கும். ஸோ அதிகமா அது சீக்கிரமா டெபாசிட் ஆயிரும். பட் டெல்லி அதனுடைய சுற்றுவட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விவசாய நிலம் அந்த மாதிரி தான் இருக்கு. சிட்டில இருந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே அதிகம், அங்க புகை இருக்கு. அதை சுத்தி இருக்கக்கூடிய கிராமத்துலயும் பார்த்தீங்கன்னா கடல் அந்த மாதிரியான நீர்நிலைகள் வந்து எதுவும் கிடையாது. அப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலம், பஞ்சாப், ஹரியானா மாதிரியான ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்ல இருந்து எரிக்கக்கூடிய அந்த வேஸ்ட் எல்லாமே புகையை ப்ரொடியூஸ் பண்றதுனால அங்க அதிகமான காற்று மாசுபாடு ஏற்பட்டிருக்கு. ஸோ அங்க மழையினுடைய அளவும் ரொம்ப கம்மி தான். அதனால இயற்கையா மழை வந்து அந்த பொல்யூஷனை குறைக்கிறத விட செயற்கையா மழை வச்சு நம்ம அந்த பொல்யூஷனை குறைச்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்றதுக்காக ஒரு ட்ரையல் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இப்போ வந்து அந்த ஆர்டிபிஷியல் ரெயினை வந்து வர வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டிபிஷியல் ரெயின் வர செயற்கை மழை வர வைக்கிறோம், ஓகே. எப்படி இந்த ஆர்டிபிஷியல் ரெயின் வர வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்வர் அயோடைட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் சால்ட், அல்லது பொட்டாசியம் அயோடைட் அல்லது பொட்டாசியம் குளோரைடு, நம்ம சாப்பிடக்கூடிய சால்ட் இருக்கு இல்லைங்களா, சோடியம் குளோரைடு, அயோடைஸ்டு சால்ட்ஸ் ஏதாவது அல்லது சோடியம் குளோரைடு மாதிரியான சால்ட்ஸ் ஏதாவது கொண்டு போயிட்டு அதுன்னு ஸ்பெஷலி டிசைன் பண்ணப்பட்ட அந்த ஏர்கிராஃப்ட் மூலமா கிளவுடுக்கு மேல, அதுவும் எல்லா கிளவுடுக்கு மேலேயும் கிடையாதுங்க, அந்த வாட்டர் டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய கிளவுட்ஸ்க்கு மேல கொண்டு போய் அதை ஸ்ப்ரே பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த வாட்டர் மாலிகூல்ஸோடைய ஷேப்பும் இப்ப நம்ம சொன்ன அந்த சில்வர் அயோடைடு, சோடியம் குளோரைடு, அயோடைஸ்டு சால்ட் இது மாதிரியான எல்லாத்தினுடைய அந்த சப்ஸ்டன்சஸ்னுடைய ஸ்ட்ரக்சரும் கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கிறதுனால இந்த யூஸ் பண்ணக்கூடிய இந்த சப்ஸ்டன்சஸ் போயிட்டு வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கு இல்லைங்களா கிளவுட்ல, அதோட சேர்ந்து அதனுடைய வெயிட் அதிகப்படுத்தும். அப்ப வெயிட் அதிகமாக்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா கிராவிட்டினால அட்ராக்ட் பண்ணி நிறைய வாட்டர் மாலிகூல் சேர்ந்து வந்து மழையா பொழிய வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் தானாவே அந்த கிளவுட்ல இருக்கக்கூடிய வாட்டர்னுடைய டென்சிட்டி அதிகமாயிட்டு மழையா வர்றதை விட செயற்கையா சில வேதிப்பொருட்களை பயன்படுத்தி அந்த கிளவுடை வந்து பார்த்தீங்கன்னா கிளவுடுக்கு மேல அந்த வேதிப்பொருட்களை தூவி கிளவுட்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மாலிகூல்ஸை கண்டென்ஸ் பண்றோம், ஒன்னோட ஒன்று சேர்க்கிறோம். நிறைய வாட்டர் மாலிகூல்ஸ் ஒன்னா சேரும்போது வெயிட் அதிகமாகுது, டிராப்லெட்ஸா மாறுது, நீர் துளியா மாறுது. இயற்கையா மழை வர மாதிரி இருந்தால் செயற்கையா மழை வர வைக்கிறோம். ஸோ இதுல வந்து ஆர்டிபிஷியலா பண்றது நம்ம நீரை கீழே மேல ஆவியாகிறது அந்த மாதிரி ப்ராசஸ் எதுவுமே ஆர்டிபிஷியல் கிடையாது. எல்லாமே தானா நடந்து அந்த மேகங்கள் உருவாகிறது. அந்த மேகத்துல இருக்கக்கூடிய நீரை அதுவா தானா வர்றதுக்கு லேட் ஆகும் மழையா மாறுறதுக்கு. அதுக்காக நம்ம சில வேதிப்பொருட்களை பயன்படுத்தி சில்வர் அயோடைடு, அயோடைஸ்டு சால்ட், சோடியம் குளோரைடு மாதிரியான சால்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேகத்துக்கு மேல தூவி அதனுடைய வெயிட் அதிகப்படுத்தி மழையா வர வைக்கிறோம். ஸோ தானே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை ஆர்டிபிஷியலா பண்றதுனால தான் என்ன சொல்றோம்னா ஆர்டிபிஷியல் ரெயின் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு லிமிடேஷன், அதாவது டிராபேக்ஸ் எதுவும் இல்லையா, எல்லாமே நன்மை தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல சில தீமைகளும் இருக்கு. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்ததால மழை வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு பெய்ய வாய்ப்பு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசம் பெய்ய வேண்டிய மழை வந்து கிட்டத்தட்ட ஒரு சில மணிகள்லயே பெய்ஞ்சது அப்படின்னா அதிகமான அந்த ஃபிளட் வெள்ளம் வந்து அதனால ஒரு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. இந்த ஆர்டிபிஷியலா கிளவுடுக்கு மேல நம்ம ஷேடிங் பண்றதுனால இயற்கையா வரக்கூடிய மழையினுடைய அளவு குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு. பட் அந்த பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நன்மையை விட தீமை கம்மியா இருக்கிறதுனால அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்ல இந்த மாதிரியான முடிவுகளை கவர்மெண்ட் எடுக்கிறது யூஸ்வல் தான். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50-60 இயர்ஸ்க்கு முன்னாடியே யூஎஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சில்வர் அயோடைடு யூஸ் பண்ணி வந்து இயற்கை மழை மாதிரி செயற்கை மழை வச்சிருக்காங்க. துபாயில கூட ரீசெண்டா வந்து அந்த மாதிரி பண்ணி ஆனா அதிக அளவு வந்து ஃபிளட் வந்துச்சாங்களா துபாயில வந்து அதிக அளவு ஃபிளட் வந்துச்சுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றது, அந்த வெள்ளம் வந்து அதிகமா பாதிப்பு வந்து துபாயில வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி வரவும் வாய்ப்பு இருக்கு. பட் பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஸோ நிறைய நன்மைகளும் இருக்கு, சில தீமைகளும் இருக்கு. பட் இது வந்து எதுவும் ப்ரூவ் பண்ணல, இதனாலதான் இந்த தீமை வந்திருக்கு. யூஸ்வலா மேபி அந்த மழை வந்தது வந்து இயற்கையா கூட அதிகமா வந்திருக்கலாம். ஸோ செயற்கை மழை வந்ததுனாலதான் வந்து இந்த மாதிரி வந்து வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. பட் எப்படி இருக்குன்றத செஞ்சதுக்கு அப்புறம் அதை பொறுத்து வந்து பார்ப்போம், இது எப்படி ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ.